என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போதும் எதை பற்றி தியானிக்கப் போகிறோம் என்று பார்த்தீர்களானால், யார் உண்மை கிறிஸ்தவர், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் உண்மை கிறிஸ்தவங்க, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்னு அந்த ஒரு பேர் இருந்துச்சு. அதாவது கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்துவுடைய பண்புகளை கொண்டவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவின் பண்புகளை பெற்றவள் கிறிஸ்தவள். கிறிஸ்துவோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் உண்மை கிறிஸ்தவன் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது நமக்கு பைபிளில் அழகாக இயேசுவே ஒரு உவமை மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை விதைப்பவரின் உவமை. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விதை விதைக்கிறவன் ஒருத்தன் விதை விதைக்க போகிறான். அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விதைகளை பல இடங்களில் விதைக்கிறான். பல இடங்களில் அந்த விதை விழுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வழியோரத்தில் விழுது. வழியில் விழுது. அந்த விதைகளை என்ன ஆகுது அப்படின்னா, பறவைகள் கொத்தி தின்னுட்டு போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்லான நிலத்தில் விழுது. அந்த இது முளைக்குது. அது வேர் கல்லில் பிடிக்க முடியாததுனால அப்படியே வாடி பொசுங்கிடுது. மூணாவது பார்த்திங்கன்னா முள்ளுள்ள இடத்துல விழுது. அது முள் கூட நல்லா வளர்ந்துருது. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் முட்கள் அதை அப்படியே நசுக்கி போடுது. நாலாவது பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல விழுது. அது வளர்ந்து பல மடங்காக பெருகி நல்ல கனிகளை தருது, நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இந்த ஓமை சொல்லியிருக்காரு. இது அவர் ஓமையாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இதில் ஆழமான அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓமையில் விதைகள்னு இயேசு எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை தான் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து ரெண்டாவது அதில் விழுகிற இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை நாம தான் மனிதர்களோட இதயம் யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கோம், என்னென்ன ஸ்டேஜில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதிலே நோட் பண்ணிக்கலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவங்க யார், பொய் கிறிஸ்தவங்க யார், இல்லை வார்த்தையை கேட்டு அதோடு விடுற காதில் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதில் சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விதை எங்கே விழுது அதுதான் ஒரு இது. ஏன்னா இயேசு எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையை தான் சொல்கிறாரு, வார்த்தையை தான் சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழியோரத்தில் விழுகிற வழியோர நிலம், அதாவது வழிப்பாதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்களே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். வழிப்பாதையில் எப்போவுமே ஒரு புல் கூட முளைக்காது. ஏன்னா அவங்க காலடி பட்டு 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 அந்த இடம் மரத்து போயிடும். அந்த இடத்துல சில விதைகள் விழுது அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த விதைகள் முளைக்குமா? முளைக்காது. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும். அந்த வழியோரத்தில் உள்ள விதைகள் என்னென்னா, வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சிக்காதவங்க. இந்த வார்த்தை நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க கூட மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளோட இதயத்தில் விழுது. ஆனால் நம்ம மனசில் என்ன ஓடுது அப்படின்னா, இதெல்லாம் நமக்குள்ள வார்த்தைகளே கிடையாது, இல்லை இதில் நமக்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைனா சில பேர் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டே வேறு விஷயங்களை திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ அடுப்பு அதை அணைச்சிட்டு வந்தோமா, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களில் கவனத்தை செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இதயத்துக்குள்ளே வாங்குறதெல்லாம் மறந்துடுறோம். இதுதான் என்னென்னா வழியோரத்தில் விழுந்த விதைகள். இவங்களை உண்மையிலே கிறிஸ்தவங்கன்னே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயேசுவோட வார்த்தைகளை, அதாவது அந்த விதைகளை உள் வாங்காமல் மேலோட்டத்திலேயே காய விட்டுடுறாங்க. உள் வாங்காமல் இயேசுவோட வார்த்தைகளையும் சரி, இயேசுவோட குணங்களையும் சரி அவங்களோட இதயத்தில் உள் வாங்காமல் மேலோட்டமாகவே விட்டுடுறாங்க. இவங்க தான் யாருன்னு பார்த்திங்கன்னா பொய் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பொய் கிறிஸ்தவர்கள். பேருக்கு தாங்க சும்மா கிறிஸ்தவங்க. நாங்கள் பொய் கிறிஸ்தவருங்க. நாங்கள் வார்த்தைகளை வாங்க மாட்டோம். எங்களோட சிந்தனை இங்கே இருக்கவே இருக்காது. அதை மாதிரி எது செஞ்சாலும் எங்களை மாற்ற முடியாதுங்கிற ஒரு கடினமான இருதயம் கொண்டவங்க தான் இந்த வழியோரத்தில் உள்ள நிலம். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, விதைகள் எங்கே விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்களான நிலத்தில் விழுது. கற்களான நிலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ கல்லில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேணால் மண் இருக்கும். அதனால தான் அந்த விதைகள் விழுந்த உடனே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா,
டக்குன்னு முளைக்குது. டக்குன்னு முளைச்ச உடனே சீக்கிரமே வேகமாக வளர்ந்து பலன் கொடுக்கும்னு பார்த்தா, ஆஹா இல்ல. அது வந்து வேர் வந்து கல்லில் ஊன முடியாது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாறையில் வந்து ஒரு செடி முளைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வேகமாக வளரும். அதுக்கப்புறம் அப்படியே வாடிரும். அதுதான் இந்த வார்த்தைகளோட ஒரு உண்மையான அர்த்தம். ஆரம்பத்தில் இயேசுவோட வார்த்தைகளை கேட்டு ரொம்ப ஆர்வமாக இயேசுவோட வார்த்தைகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கவலை வந்துச்சுன்னா, இயேசுவே என்ன இயேசுவே எனக்கு அன்றைக்கி அந்த வார்த்தைகளை சொன்னீங்க, ஆனால் இப்போ வேறு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விட்டு விலகி வேறு பாதைக்கு திரும்பிடுறாங்க. மறுதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் என்னென்னா ஆழமில்லாத விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட மனசில் உள்ள ஆர்வமும் சரி, இல்லை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் சரி இல்லாததுனால இந்த ஆழமில்லாத விசுவாசம் வந்து நமக்குள்ளே வருது. இந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிலைக்காது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கற்பாறைகளின் மேல் வெளிகின்ற இந்த விதைகள். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா, பண்டிகை கிறிஸ்தவர்களை சொல்லலாம். பண்டிகைக்கு மட்டும் வருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஏசப்பாவோட செய்தியை கேட்பாங்க. வேகமாக சரி நான் இந்த மாதிரி இன்றைக்கி என்னையோட எல்லாத்தையுமே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா திருப்பியும் கடைக்கு தேடி போயிடுவாங்க. நான் 1ஆந்தேதி ஆனால் இனிமேல் நான் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாளே என்ன பண்ணிடுவாங்க, கடைக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் ஆர்வமாக கேட்பாங்க. அடுத்து அப்படியே விலகிடுவாங்க. இதுதான் ஆழமில்லாத விசுவாசம். கற்களான நிலத்தில் விழுகிற வார்த்தை வந்து ஆழமில்லாத விசுவாசத்தினால நீண்ட நாள் நிலைக்காமல் அப்படியே மறக்கடிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளுள்ள நிலம். இது வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவலைப்படுகின்ற கிறிஸ்தவர்கள்னு நான் சொல்லுவேன். முள்ளுள்ள நிலம் வந்து என்னென்னா, முள்ளுள்ள நிலத்தில் வந்து விதைகள் விதைக்கப்படுது. அந்த விதைகள் வந்து உடனே அதே மாதிரி வளருது. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த முள் வந்து அந்த செடிகளை வளர விடாமல் நசுக்கி அப்படியே அமுக்கிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இயேசுவோட வார்த்தைகளை கேட்குறதுல ரொம்பவே மும்முரமாக இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து அவங்க இதயத்தில் வந்து நல்லா பதியவும் செய்யும். ஆனால் நல்ல மேலே அந்த செடிகள் வளரும்போது, அதாவது அவங்க வந்து இயேசுவோட வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க வந்து உலக கவலையால், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளால் அமுக்கப்படுறாங்க. அவங்க வந்து திருப்பி அந்த வார்த்தைகளை விசுவாசிக்காமல் அந்த உலக கவலையை நினச்சி பயப்படுறாங்க. நம்ம இப்போ நிறைய பேர் என்னென்னா சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல இயேசுவோட வார்த்தைகளை கேட்டாலும் கடைசியில் நம்ம வெளியில் வரும்போது என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம், நமக்கு நாளைக்கு கடன் கொடுக்க கூட ஆள் இல்லை, நாளைக்கு குழு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை, நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இயேசுவோட வார்த்தைகளை இதயத்தில் வாங்காமல் வாழ்க்கை பிரச்சனைகளை நினச்சி பயப்பட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வளர விடாமல் பாதியிலே நசுக்கிடுறோம். இந்த வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா பயன் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுதான் என்னென்னா முள்ளுள்ள நிலம். அதாவது கவலைப்படுகிற கிறிஸ்தவர்கள், விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் தான் இந்த முள்ளுள்ள நிலம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த நிலத்தில் விதைக்கப்படுற விதைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வளருது. அது வந்து 30, 60, 100 மடங்காக கனிகளை கொடுக்குது. இதுதான் ஆசீர்வாதமான இலக்கமான இதயம். இந்த நல்ல நிலத்தில் உள்ளவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து வார்த்தைகளை வந்து கேட்குறாங்க, இயேசுவோட வார்த்தைகளை கேட்குறாங்க, அதை அப்படியே மனசில் வச்சு விசுவாசிக்கிறாங்க, அதை அப்படியே வாழ்க்கையிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்துகிறாங்க. அதனால தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தான் விதைக்கிறவனுக்கு 30 மடங்கா, 60 மடங்கா, 100 மடங்கா கனிகளை கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. அதே மாதிரி தான் இயேசுவோட வார்த்தைகளை நல்லபடியாக கேட்டு, நல்லபடியாக அதை மனசில் வச்சுக்கிட்டு, நல்லபடியாக அதை விசுவாசித்து அவங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசீர்வாதமானதாக அமையும். அவங்களுக்கு வந்து கவலை, கண்ணீர், கஷ்டங்கிற எதுவுமே அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது. ஒரு வேளை சோதனைகளே வந்தாலும் அவங்க வந்து இயேசுவோட வார்த்தைகளை உறுதி பிடிச்சி விசுவாசமாக இருந்து அந்த சோதனைகள் ஃபுல்லாகவே சாதனைகளாக மாற்றுறாங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எந்த நிலமாக இருக்கீங்க? என்ன கிறிஸ்தவராக இருக்கீங்க? நம்ம வந்து வழியோரமாக இருக்கோமா? வார்த்தைகளை கேட்டு அப்படியே இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குற வழியோரத்தில் உள்ள விதைகளாக இருக்கிறோமா? இல்லை கற்களான நிலமாக இருக்கிறோமா?
இயேசுவோட வார்த்தையை என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு அன்னையோடு அதை மொழிகிறோமா? பண்டிகை கிறிஸ்தவராக இருக்கிறோமா? அடுத்து முள்ளுள்ள நிலமாக இருக்கிறோமா? உலக கவலையால் நம்மளோட தேவனுடைய வார்த்தைகளை வந்து அமுக்கி போடுற முள்ளுள்ள நிலமாக இருக்கிறோமா? இல்லை நல்ல நிலமாக இருந்து 10 30 60 பலன் கொடுக்குறோமா? இல்லை நம்ம இதுவரைக்குமே வேறு நிலங்களாக இருக்கிறோம், நல்ல நிலமாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நல்ல நிலமாக மாறுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 3 வழி, முக்கியமான வழி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கவனமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். அதை வந்து அலட்சியமாகவே எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம சர்ச்சில் ஐயா வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஆழமாக கவனிங்க. அதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை வந்து அலட்சியமாக எடுத்துக்காமல் இதயத்தில் வச்சு தியானிக்கணும். இதயத்தில் வச்சு நம்ம திருப்பி நமக்கு இது நமக்கான வார்த்தையா அப்படிங்கிறது தேவன்கிட்ட கேட்கணும், தியானிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து விசுவாசிக்கணும். இப்போ நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம 100 இல்லை 200% முழுக்க உண்மைன்னு விசுவாசிக்கணும். அதை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம ஒரு வெற்றி அடைய முடியும். நம்ம வாழ்க்கையில் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதனால் அன்பானவர்களே, விதை அதாவது தேவனுடைய வார்த்தை வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் விழுது. நம்ம வந்து பிரச்சனை உள்ள நிலத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்ம மனசில் வந்து ஃபுல்லாக ஆழமாக பதியாது. நம்ம வந்து தேவனுக்கு உண்டான நல்ல கனிகளை வந்து கொடுக்க மாட்டோம். இதுவே நம்ம வந்து நல்ல இதயமாக இருக்கிறோம், அதாவது நல்ல நிலமாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாக தியானிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இதயத்தில் இருந்து நம்ம விசுவாசித்து நல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆழமான கனிகளை கொடுத்து அதிகமான பலனை கொடுக்குற நிலமாக நம்ம மாறுவோம். நம்ம எந்த நிலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்மளை மாற்றுவோம். ஆமென்.